STFல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ போட்டே வந்து 6 நாள் பக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரிங்க. என்னாச்சுன்னா வந்து 6 நாளுமே ஒர்க் போயிட்டு சரியா தூங்கவும் முடியல. நைட்டு ஒரு விஷயத்த பற்றி பேசி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு லேட்டாக தூங்கியே எழுந்திரிக்கிறோமா அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து பைக்கோட நம்பர் பிளேட் மிஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு மேலாச்சு. அதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஃபிட் பண்ணாதான் நம்ம வெளியே போனால் மாட்ட முடியாது. ஏன்னா ஃபைனை போட்டு விட்டுருவாங்க. சரி இப்போ முடிக்கி எந்த ஒரு ஃபைனும் வரல. இனிமே வராது, வரும். என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக எப்போ வேணா ஃபைன் வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் வந்து INT நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோரூம் வந்து கொடுப்பாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வந்து கொடுப்பாங்க போல. அது வந்து நான் கேட்டேன், 2-3 அண்ணாங்க கூட்டெல்லாம் விசாரிச்சு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நியூஸ் மாதிரி தான் ஒரு டைம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே அங்கே கட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போதைக்கு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி நம்பர் நினச்சி மாட்டணும். ஏன்னா வந்து நம்ம வெளியே போகும்போது வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம இங்கேருந்து நாளைக்கு சொல்ல முடியாது. அது அடுத்த வீடியோஸில் தான் தெரியும். நம்ம நாளைக்கு ஒரு பக்கம் போகிற மாதிரி ஒரு பிளான். இதுக்கப்புறம் நிறைய ஒன் டே ட்ரிப்பு வந்து சண்டேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக சண்டேல மட்டும்தான் நமக்கு லீவு கம்பெனி. அப்படிங்கும்போது வந்து சண்டேல மட்டும்தான் நம்ம ரைட் பண்ண முடியும். ரைட் பண்ணோம்னா யூடியூப்புக்காக வீடியோஸ்க்காக நம்ம ரைட் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். அது ஒன்று. அப்படி இல்லைன்னா கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 இதுதான். நம்ம கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாண்டோம். அதுபோல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஜாலிக்காக தான் விளையாண்டுருக்கோம். ஒரு மெயின் ஃப்ரீ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனோம்னா எந்த ஒரு டிப்ரெஷன் இருக்காது, எந்த ஒரு கஷ்டங்கள் இருக்காது. அதுக்காக தான் விளையாண்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அதை லீவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் விளையாட போயிடலாங்க. சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார்லாக்கில் போக மாட்டோம். ஏன்னா வந்து இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து இருக்குன்னு நம்ம ஒரு அண்ணா சொன்னாங்க. அங்கே இல்லைன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி போகிற மாதிரி இருக்கும். சரணம்பட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மோட்டார் லெவலில் கம்மி பண்ணுறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் வந்து வாங்கிட்டோம். நம்பர் பிளேட் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டலான்னு பார்த்தா 3 கடை இருந்துச்சு. 3 கடையுமே இல்லைங்க. கடுப்பாக ஒரு கடை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு, யாரையுமே காணாதங்காட்டி ரிட்டன் அப்படியே வந்து நம்ம மாப்பிள்ளை கடைக்கு வந்துட்டோம். நாளைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி அது பக்கத்து ஸ்டேட்டாக இருக்குதா, அதனால அங்கே போனால் எப்படி பிடிச்சிருவாங்க. உங்களுக்கே தெரியும் பக்கத்து ஸ்டேட்டை பற்றி. எந்த ஸ்டேட் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பக்கம் தானே, அதுங்காட்டி தான் பார்ப்போம். நாளைக்கு தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் கேரளா போகிற மாதிரி இருக்கும். இப்போ நானே வாயிலான்னு சொல்லிட்டு நான் கேரளான்னு சொல்லிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் ஒரு பிளாக் கலர் மார்க்கர் வாங்கி அது இதில் எழுதிடலாமான்னு இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபி, 80 ரூபா வந்துச்சுங்க. ஸோ கடுப்பாக இருக்குதுங்க. பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா வந்து மார்க்கரில் எழுதிட்டு போவோம். நிறைய பேர் INT நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூஸ் தான் சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு விட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஷோரூம் வந்து ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. நான் ஷோரூமில் கேட்கல. பட் கேட்டு பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சும்மா அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன். சரி ஓகேங்க. இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறோம். இல்லை வீடியோ பெருசாக இல்லை, நம்ம மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் வீடியோவில். ஓகேங்க. இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த ஒன் டே ரைடு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் நாளைக்கு. இந்த இதெல்லாம் அடுத்தடுத்த லாகில் வந்து வரும். சரி ஓகேங்க. இந்த வீடியோவில் என் பண்ணிக்கிறேன்.